இரண்டாவது செய்தியாக தமிழக ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர்கள் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தியிருக்காரு சார். 2 நாள் மாநாடு இது உதகையில் நடைபெற்றிருக்கிறது. அதில் 2ஆம் நாள் மாநாட்டில் ஆளுநர் RN ரவி அவர்கள் பேசியிருக்காங்க. தமிழகத்தில் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் அந்த வரலாறெல்லாம் மறைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் தான் மாணவர்கள் படிக்கிறாங்க. வருடத்திற்கு சுமார் 1500 மாணவர்கள் முதுகலை பட்டங்கள் வாங்குறாங்க. அதில் 5% தான் குவாலிஃபைடாக இருக்காங்க. தலித் தலைவர்களின் அவர்களுடைய அந்த வரலாறு நிறைய மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட தலைவர்களுடைய வரலாறு ஏகப்பட்டது புக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன், ராம சீனிவாசன், அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறார், தமிழகத்தில் பெரும்பாலான ரிசர்ச் ஸ்காலர் எதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், அண்ணாவின் இலக்கிய நயம், அண்ணாவின் நகைச்சுவை நயம், ராமசாமி நாயக்கரின் சமூக சீர்திருத்தம், கருணாநிதியின் குரலோவியம், இப்படி பண்ணியிருக்காங்களே தவிர, அதாவது அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த கல்வியில் இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு PhD கிடைக்கும். நான் காமராஜரை பற்றி ஸ்டடி பண்ணால் PhD கிடைக்காது. தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் எப்படி நடந்தது கிடைக்காது. நீங்கள் மாப்போசி தமிழகத்தில் சுதந்திர போராட்ட வரலாறு 2 வால்யூமாக எழுதியிருக்கார். 2 வால்யூம் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார்னா, அரசாங்கம் இதை செய்யவில்லை, அரசாங்கம் நடத்துகிற யூனிவர்சிட்டிஸ் இதை செய்யலை, ஆகையினால தமிழகத்தில் சுதந்திர யுத்தத்தின் பங்கு என்னங்கிறது நானே ரிசர்ச் பண்ணி எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னு வருத்தத்தோடு மாப்போசி சொல்கிறார். அப்போ தேசியத்தை எந்த அளவுக்கு தள்ளி வைத்தார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கில் என்றைக்கும் மாப்போசி சொல்கிறார். எந்த தேசிய தலைவர்களையும் இவங்க சொல்கிறதில்லை. ஏன் சொன்னால் பிரிவினை கேட்க முடியாது, தனித்திராவிடம் பேச முடியாது. தமிழ்நாடு மாதிரி தேசிய தலைவர்களை உருவாக்கின பிரதேசம் கிடையாது. இப்போது சென்னையில் செண்பகராமன், ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அந்த M10 இதில் குண்டு போட்டது நமக்கு தெரியும். அதன் நினைவாக ஹைகோர்ட் பக்கத்தில் ஒரு நினைவு மெமோரியல் ஒன்று இருக்குது. யாருமே அங்கே போக மாட்டாங்க, எல்லாம் இந்த சமாதியாக போவாங்க. அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி அப்படின்னு போவாங்களே தவிர யாரும் அங்கே போக மாட்டாங்க. நீங்கள் இந்த பக்கத்தில் காமராஜர் மண்டபம் இருக்குது, பக்தவச்சல மண்டபம் இருக்குது, ராஜாஜி மண்டபம் இருக்குது, எல்லாம் ஒரே இடையாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பீச்சில் இடம் கிடைக்காது. பாவம், அவங்கெல்லாம் திராவிட தலைவர்கள் கிடையாது. பக்தவச்சலம், காமராஜர், ராஜாஜிலாம் தேசியத்துக்கு இருந்தாங்களா, அவங்களாம் அப்படி அடையாறு பக்கம் தூக்கி போட்டுருவாங்க. யார் திராவிடம் பேசினாங்களோ அவங்களுக்கெல்லாம் பீச்சில் எல்லோரும் வருவாங்கள, அந்த பீச்சில் இடம் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா கோர்ட்டில் கேஸு போட்டு கூட நாங்கள் பீச்சில் இடம் வாங்கிடுவோம், கருணாநிதிக்கு வாங்கின மாதிரி. அப்போ எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனம் நடக்குதுங்க நீங்கள் பார்த்து. தமிழகத்தில் தேசிய தலைவர்கள்னால் யாருன்னு தெரியாத அளவுக்கு சுதந்திரம் இப்போது 75 சுதந்திரம் 75 நடந்தது. அதில் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி ஒரு குறிப்பு கேட்டது. இங்கேருந்து ஈவ ராமசாமி பேர் எழுதி அனுப்பினாங்க. மத்திய அரசாங்கம் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டோம், எடுக்க வச்சோம், எல்லாம் பண்ணோமே தவிர அவர் என்றைக்கு சுதந்திர போராட்டத்துக்கு போட்டார்? ஒன்றுத்துக்கும் போடல. பிரிட்டிஷ்காரன் போகாதன்னு சொன்ன ஆள் சுதந்திர போராட்ட வீரராக எப்படி மாறினார்? இப்போ இந்த ஒரு ஃப்ராடு பண்ணுறது திராவிட இயக்க தலைவர்களை பற்றி கண்ணாப்பண்ண. இப்போது கருணாநிதியை பற்றி 8, 9, 10 3 கிளாஸ்லையும் பாடும். ஒன்றும் புரியல. அதுதான் லியோனி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அன்பில் பொய்யாமலே அதுக்கு தான் வந்திருக்காரு. கருணாநிதி பற்றி 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸில் பாடம். ஆனால் இந்த நாட்டுக்கு உழைத்த காமராஜரை பற்றி அவ்வளோ பாடம் இருக்கிறதா? அவரும் ஒரு சிஎம்மாக தான் இருந்திருக்கிறார். பக்தவச்சலம் சிஎம்மாக தான் இருந்திருக்கிறார். எத்தனையோ சிஎம் இருந்திருக்காங்க, ஓமந்தூர்லேருந்து ஆரம்பித்து. யாரை பற்றி என்ன பாடம் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. கருணாநிதியை பற்றி பாடம். ஈவேரா பற்றி உங்களுக்கு தெரியும், யுனெஸ்கோவில் விருது வாங்கினாருங்கிற பொய்யா சொல்லப்பட்ட பாடம்.
இன்றைக்கி தமிழ் மாணவர்களுக்கு இந்த தேசியத்தை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை, இந்தியாவை பற்றி சொல்லப்படலை, இந்த ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் இல்லை. ஆத்திச்சூடி இருக்குது. ஆத்திச்சூடினா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஔவையார். ஔவையார் தான் ஞாபகம் வருது. தமிழ்நாடு பாடப்புத்தகத்தில் ஔவையாருடைய ஆத்திச்சூடி கிடையாது, பாரதிதாசனுடைய ஆத்திச்சூடி இளையார் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திச்சூடி இருக்கு. அப்போது எதெல்லாம் உயர்ந்த கருத்துக்களோ அது தமிழ் பாடப்புத்தகத்தில் கிடையாது, எதெல்லாம் இதிகாச ஆன்மீக கருத்துக்களோ பாடப்புத்தகத்தில் கிடையாது, எதெல்லாம் தேசிய கருத்துக்களோ அது பாடப்புத்தகத்தில் கிடையாது, எதெல்லாம் பிரிவினை கருத்துக்களோ யாரெல்லாம் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கலோ அவங்களெல்லாம் பற்றி பாடம். கவர்னர் இதை கண்டுபிடிக்கல. கவர்னர் என்ன பண்ணுறாரு, எல்லா சிலபஸையும் பார்த்து கவர்னர் தான் என்ன சொல்லியிருக்கிறாரு, எந்த ரிசர்ச்சிலையும் தேசியத்தை பற்றி ரிசர்ச் இல்லை, அதாவது மட்டமான ரிசர்ச். நான் சொன்ன மாதிரி அது பண்ணித்தான் பிஹெச்டி அதை காப்பி பண்ணி ஜெராக்ஸ் ஒருத்தர் பார்த்து அப்படியே டாக்டரேட் வாங்கிட்டு போய் எவனும் ஆழமாக படிக்கவே இல்லை தமிழ்நாட்டில். அதுதான் பிரச்சனை. அதனால் இன்றைக்கி எல்லாத்துலேயும் பிரச்சனை. ஒரு செங்கோலுக்கு எதிர்ப்பு ஏன் வருது? அதனால தான் வருது. இதை பற்றி எந்த இதிகாசமும் தெரியாது, இலக்கியமும் தெரியாது. இன்றைக்கி தமிழில் கத்துற யாருக்குமே தமிழ் இலக்கியங்களை பற்றி எந்த பரீட்சையும் கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதனால் கவர்னர் பல்ஸை பிடிச்சு பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லை, 2 நாளைக்கு முன்னால் மாநாடு ஆரம்பத்தில் கவர்னர் சொன்னார், நான் வர்ற வரைக்கும் பல்கலைக்கழகங்கள்லாம் சீர்கட்டு இருந்தது, இப்போ தான் சரியாக இருக்குன்னார். அதே உங்களுக்கு கோபம் வந்திருக்குன்னா நான் என்னவோ காரணம் எதிர்க்கலை. ஆச்சரியமாக இருக்கு, ஏன் எதிர்க்கலை? எதிர்த்து அவர் எல்லா ஃபேக்ட்ஸையும் உள்ளே வச்சுருவாருங்கிறதுனால எதிர்க்கலை. கடன் நான் வந்து தான் சரி பண்ணேன். இதுக்கு முன்னால் பன்வாரிலால் புரோஹித் இருந்தார். புரோஹித் எல்லாத்தையும் சரி பண்ணார். அங்கேருந்து ஒரு கர்நாடகாலேருந்து ஒரு துணைவேந்தர் வந்தார். உடனே கன்னடக்காரனாக சொன்னார். அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணாங்க, எதிர்ப்பு வந்தது, அவரையே எதிர்த்தாங்க. இப்போ இன்றைக்கி கவர்னரை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றினார்கள். இன்றைக்கி எல்லா பல்கலைக்கழகமும் பேங்க்ரப்ட், சம்பளத்துக்கு வழி இல்லை, கட்டடம் மெயின்டெனன்ஸுக்கு வழி இல்லை, செனட் மீட்டிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லை, எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணாமல் இருக்குது. என்ன காரணம்? எல்லாத்தையும் கெடுத்தாச்சு. இன்றைக்கி ஆன்லைனில் படிக்கிறவங்க நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் படிக்கிற, அதாவது கல்லூரியை விட ரொம்ப டெவலப்டு சிலபஸில் படிக்கிறாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? கொஞ்சம் இந்த லாங் டிஸ்டன்ஸு எஜுகேஷன் இருக்கும், தொலைதூர கல்வி, அதுக்கும் மொத்தமாக பணம் கட்டுவாங்க, அதுக்கு இதை அனுப்புவாங்க, இது புஸ்தகத்தை அனுப்புவாங்க, அதுக்குன்னு ஒரு காசை வாங்குவாங்க. இப்போ அந்த வியாபாரம் இல்லை, ஆன்லைன் வியாபாரி போச்சு. அதுக்கு யூனிவர்சிட்டியில் பணம் கட்டி நான் இத்து போன சிலபஸுக்கு படிக்க பதிலாக நவீனமாக இருக்கிற ஆன்லைன் யூனிவர்சிட்டிஸில் சேர்ந்தா, ஏன்னா ஃபாரினில் இருக்கிற ஆன்லைன் யூனிவர்சிட்டியில் இவங்க இங்கேருந்து சேர்ந்துட முடியுது. ஒரு இங்கிலாந்தில், ஒரு அமெரிக்காவில், ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில், ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியிலே இங்கேருந்து படிச்சிட முடியுது. அதனால இவங்களுடைய தொலைதூர கல்வி அவுட்டு, டோட்டலி அவுட்டு. ஒரு காலத்தில் இந்திரா காந்தி தொலைதூர கல்வியை வந்து நீங்கள் இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி அப்படி சொல்லுவீங்க, இக்னோவை. இன்றைக்கி எல்லா தொலைதூர கல்வியும் அவுட்டு. ஏன் அவுட்டு? நீ அவுட்டேட்டட் சிலபஸை வச்சுட்ருக்க, நீ எதுவும் பண்ணல. ஏன் அவுட்டேட்டட் சிலபஸ் வச்சுட்ருக்க? நீ வந்து உன்னுடைய ஆளுக்களையே பாடத்தையே ஈவேரான்னு லண்டனில் யூனிவர்சிட்டிக்காரங்க அதை பற்றி நீயா கவலை. சோசியல் சயின்ஸ்னால் சோசியல் சயின்ஸ் எப்படி இருக்கணும்? அது ராமசாமி நாயருக்குள்ளே சோசியல் சயின்ஸ் வந்துடுமா? அண்ணாதுரைக்குள்ளே வந்துடுமா? சிங்காரவேலு முதலியாருக்குள்ளே வந்துடுமா? வராதில்ல. அதைத்தான் கவர்னர் சுட்டி காட்டி, ரொம்ப மோசமான சிலபஸ்ஸு. ஆனால் சட்டசபையில் உட்காந்துட்டு கவர்னரை பார்த்து போயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு உயர் கல்வி அமைச்சர் இருந்தாங்க. அவரை போயா சொல்லியிருக்கணும், சொன்னாங்க, திருப்பி வந்திருக்கிறாரு. இது ரொம்ப துரதிர்ஷ்டம். கவர்னர் நான் ஒரு விஷயத்தில் பாராட்டியே ஆகணும். ஏறி அடிக்கிறார், உண்மையை சொல்கிறார், திணறி அடிக்கிறார். இதே எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தால் தமிழ்நாட்டில் வர்ற எந்த ஸ்காலரையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எவனும் அதிக மாட்டான். அது சொல்ல வேண்டிய கடமை கவர்னருக்கு இருக்குது. நீ யார் சொல்கிறதுன்னு கேட்டால் நீ உன் தலையில் மண்ணெலை போடுறேன்றார்.